ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு காம்போ தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான களி வித் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு கூட கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் 100 வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் காராமணி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு நல்லா வெடிச்சப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேட்டு குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காயையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இந்த காய்கறிலாம் எண்ணெயில் வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காராமணியை ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம குழம்புல இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காராமணியை வறுத்துட்டு சேர்க்கும்போது ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கருவாடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயில் பிரிஞ்சப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கருவாடை ஆட் பண்ணால் போதும். இல்லைன்னா குழம்புல கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கருவாடில் கரையாமல் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய் கூட சேர்க்காமலேயும் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கருவாடு குழம்பு பண்ணலாம். இப்போ இதுக்கு காம்போவாக நம்ம களி எப்படி கிண்டுறோன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரும்போது நாம் வந்து இன்றைக்கி ராகி மாவு வச்சு தான் களி பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிச்சுனையும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும்.
இது நல்லா ஹீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேர ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டுட்டே இருக்கணும். நான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த துடுப்பு வச்சு கிண்டிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி துடுப்பு இல்லாட்டி நீங்கள் கரண்டி வச்சே கிண்டலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்குறது வந்து நல்லா திக்காகிறதுக்காண்டி தான். அதனால் நல்லா கிண்டி விடணும், கட்டி சேராமல் இருக்கிறதுக்காண்டி. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிட்டுட்டே இருக்கணும். அடி எதுவுமே பிடிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு களி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸு நல்லா இது வெந்தப்புறம் நம்ம எடுத்தால் போதும். இப்போ இது தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான களி வித் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.